ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து N8 வந்து ஹோஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் ஹோஸ்ட் பண்ணேன் ஃப்ரீயாக ரெண்டரில் வந்து. பட் நான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை இஷ்யூ பண்ணேன். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து டிப்ளாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எந்த எரர்ஸுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ரெண்டரில் ஹோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ செட்டப் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவே இருக்காது. அதே மாதிரி திருப்பி உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லும். திருப்பி நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த எல்லா செட்டப்பும் பண்ணணும். திருப்பி லைசன்ஸ் கீ எல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம N8 என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வேஸில் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா N8 அஃபிஷியல் அது வந்து அஃபிஷியல் N8 வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதே வந்து அவங்களே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடலாகவும் கொடுத்துருக்காங்க. அதுதான் செல்ஃப் ஹோஸ்டட் வெர்ஷன்னு செகண்ட் நம்பரில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம அப்படி வாங்கணும், அப்படி N8 அஃபிஷியல் இதே வாங்கணும்னு நினச்சா மாதத்துக்கு வந்து 2000 ரூபீஸ் கிட்ட வரும். ஸோ கிட்டத்தட்ட 20 ஈரோஸ். ஸோ ஈரோஸில் தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃப் ஹோஸ்டடில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் லேப்டாப்பில் அதை டாக்கர்லேயோ இல்லை ஏதோ இதில் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டேன்னா லேப்டாப்பை மூடி வச்சதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து செல்ஃப் ஹோஸ்டடில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி N8 பெய்டு ஹோஸ்டிங்ஸ் இருக்குது. பெய்டு ஹோஸ்டிங்ஸ்னால் தேர்ட் பார்ட்டி ஹோஸ்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹோஸ்டிங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபீஸ் மந்த்லி சார்ஜ் பண்ணுறாங்க. N8 அவங்களே வந்து அந்த ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அஃபிஷியல் அவங்க ஃப்ரீயாக தராங்களே. ஸோ அதை வந்து அவங்களோட சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பெய்டு ஃபீச்சராக தராங்க. அதே பாதிக்கு பாதி ரேட்லேயே தராங்க. ஸோ அப்புறம் 4வது வே, இதுதான் நம்மளோட ஃபேவரட் வே, எப்போவுமே ஃப்ரீயாக எப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுங்க. ஸோ ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணலாம், இந்த கீழே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ரெண்டரில் வந்து இல்லை ஏதோ ஒரு சோர்ஸில் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டோரேஜும் கம்மியாக தருவாங்க, ரேமும் கம்மியாக தருவாங்க. அதை வந்து ஆக்டிவாக இல்லைன்னா அந்த சைட் வந்து தானாக ஆஃப் ஆயிரும். அந்த டிப்ளாய் பண்ணதை வந்து ரீடிப்ளாய் பண்ணணும், இல்லாட்டி அது ஒர்க் ஆகாது. அப்புறம் எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரில் வந்து ஒரு 50 செகண்ட்ஸ் கிட்ட வந்து டிலே இருக்குது. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே ஃப்ரீயானு ட்ரை பண்ணுறோம். ஸோ டிலே இருக்க தான் செய்யும். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூ. நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ செட்டப் பண்ணி வைப்பீங்க, இல்லை லைசன்ஸ்க்கு ஏதாச்சும் போட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் வரப்போ அந்த ஒர்க் ஃப்ளோவும் இருக்காது, அந்த லைசன்ஸ்க்கும் இருக்காது. நீங்கள் போட்ட எஃபர்டெல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணி ஒரு வாட்டி போயிடுச்சு. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து சூப்பர் பேஸ்ன்ற டூல் கூட அதை கனெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து அப்டேட்ஸ். ஸோ N8 வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் வரும். அவங்க அஃபிஷியலாகவே அப்டேட்ஸ் தராங்க. பட் அதை வந்து நம்ம இந்த மாதிரி டாக்கரில் வந்து ரெண்டரில் போய் ஹோஸ்ட் பண்ணுறப்போ வந்து நம்மளால் வந்து அந்த அப்டேட்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அந்த அப்டேட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து லாகின் இஷ்யூவை சால்வ் பண்ண போகிறோம். லைவ் வெப்ஹுக். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவை வந்து ஆன்லைனில் டிப்ளாய் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் இருந்தோ இல்லை வேறு டெலிகிராமில் இருந்தோ ஒரு வெப்ஹுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அக்செப்ட் ஆகணும். ஏன்னா நம்ம ஹோஸ்ட் பண்ணுறப்போ வந்து ரெண்டருக்குள்ளேயே ஹோஸ்ட் ஆகுறப்போ லோக்கலில் தான் அது வந்து டிப்ளாய் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி லைவாக மாற்றுறது தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அடுத்து லைசன்ஸ்க்கு எப்படி போடுறது. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளமையுமே வந்து நான் இதை வந்து டைம் லைனில் போட்டு வச்சுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் ஈஸியாக அந்த பாட்டை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டருக்கு போயிட்டு ஒன்றா வந்து செட்டப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு கிவ்அவே பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு செட்டப் பண்ணி ஒரு இதை பில்ட் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் வந்து நான் வந்து ஒருத்தங்களுக்கு பாஸ்வேர்டையும் யூஆர்எல்லையும் கொடுக்க போகிறேன். அப்படி நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி குட்டி ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுவும் N8 தான் பில்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபார்மும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த யூஆர்எல்லையும் அவங்களுக்கே நான் வந்து மெயில் பண்ணிடுறேன். நீங்கள் ஃப்ரீயாகவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த செட்டப்பும் பண்ண தேவையில்லை. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் வீடியோட எண்ணில் அதை போய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ரெண்டரோட டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரெண்டரோட டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஆட் நியூ அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேப் பண்ணிக்கோங்க. வெப் சர்வரை டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டாக்கரோட யூஆர்எல் கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னா, நான் வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து டெக்ஸ்ட்டை வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் புக்கில் இல்லை எதுலேயோ வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ பண்ண போகிறப்போ ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிட்டு வரேன். நீங்களும் என் கூடயே சேர்ந்து ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் அதை வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒன்று பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாக்கரோடது வந்து இந்த இது. ஸோ இதையும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் போய் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தானாகவே சர்ச் பண்ணிட்டு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து அந்த N8N ஒர்க் ஃப்ளோக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும். ஸோ நான் நேம் என்ன வைக்கிறேன்னா N8N/giveaway அப்படின்னு சொல்லி நான் வைக்க போகிறேன். அடுத்து வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து எது வந்து நம்மளோட நியரஸ்ட் இதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நியரஸ்ட் வந்து சிங்கப்பூர் தான் இருக்குது சவுத் ஏஷியாவில். ஸோ அதுதான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டிப்ளாய் வெப் சர்வர்னு டிப்ளாய் கொடுத்துருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட N8N சர்வர் வந்து டிப்ளாய் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த லிங்க்கை டேப் பண்ணேன்னா பாருங்களேன், லோட் ஆகி அந்த யூஐ வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளோட எப்பவும் போல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா இப்போதைக்கு இது கொடுத்து பாஸ்வேர்டு வந்து ஓகே. ஸோ நான் கொடுத்து லாகின் கொடுத்துட்றேன். ஐ வாண்ட் டு ரிசீவ் ஓகே. பாஸ்வேர்டு கொடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எந்த இமெயில் ஐடி கொடுத்தனோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து அந்த கீ வந்து போயிடும். ஸோ இதை வந்து நான் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். லைசன்ஸ் கீ வேணுமான்னு கேட்குது. சென்ட் மீ எ ஃப்ரீ லைசன்ஸ் கீ கொடுத்துட்டேன். ஸோ அந்த லைசன்ஸ் கீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜிமெயிலில் வந்துடும். ஸோ நான் ஜிமெயில் ஓப்பன் பண்ணேன்னா ஜிமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைசன்ஸ் கீ வந்துருச்சு. இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் இங்கே போனீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி என்டர் ஆக்டிவேஷன் கீழே பேஸ்ட் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. ராங் ஃபார்மேட் ஸ்பேஸ் நான் கொடுத்துறேன். ஸோ ஆக்டிவேட் கொடுத்துட்டேன்னா லைசன்ஸ் கீ ஆக்டிவேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவை நான் எதாவது செட்டப் பண்ணேன்னா எனக்கு வந்து நாளைக்கு வந்து பார்க்குறப்போ அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ரெண்டர் வந்து இங்கே நீங்கள் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இங்கே போட்டிருக்கு பாருங்க, 50 செகண்ட்ஸ்க்கு மேலே இது யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இது வந்து தானாக ஷட் டவுன் ஆகும். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், cronjobs அப்படின்னு சொல்லிட்டு .org அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ சைன்அப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூஐ வந்துடும். நீங்கள் வந்து கிரியேட் cronjob டேப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து டைட்டில் கேட்கும். நான் N8N செட்டப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து யூஆர்எல் கேட்கும். ஸோ யூஆர்எல் எந்த யூஆர்எல்னால் நீங்கள் வந்து இங்கே ரெண்டருக்கு போனீங்கன்னா இந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே cronjobல போயிட்டு இதை erase பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட யூஆர்எல். இந்த யூஆர்எல் தான் வந்து நம்மளோட ரெண்டர் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ N8N ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ இங்கே வந்து எவ்ரி 5 minutes அப்படின்னு செட்டப் பண்ணிட்டு ஓகே இதை கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இது வந்து மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அப்டைம் ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வெப்சைட்டில் போயிட்டு இதே விஷயத்த பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு தெரியாது, ஒன்று ஒர்க் ஆகாட்டியாச்சும் அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் ஒர்க் ஆகும்ல. இங்கே போய்ட்டு நியூ மானிட்டரிங் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே தான். நம்ம வந்து நம்மளோட ஃபுல் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு 5 minutes செட்டப் பண்ணிட்டு க்ரியேட் மானிட்டரிங் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ரெண்டர் வந்து ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு இது செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ரெண்டர் சைடில் எந்த பிரச்சனையும் வராது, ரெண்டர் வந்து தானாக ஷட் டவுன் ஆகாது. ஆனால் இன்னுமே வந்து நம்ம ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணல. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதோ இல்லை ஒர்க் ஃப்ளோ செட்டப் பண்ணிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சூப்பர்பேஸ்க்கு போக போகிறோம். superbase.com அப்படின்னு சொல்லி ஓகே. ஸோ நான் சூப்பர்பேஸ்க்கு வந்துட்டேன். இப்போ வந்து என்னோடய இதுக்கு போயிட்டு நான் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்களும் லாகின் பண்ணிவிட்டு
இங்கே வந்து நியூ ப்ராஜெக்டை டேப் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்டை டேப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன், N8N கிவ்அவே அப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து சிங்கப்பூர் தான் இருக்கா, இங்கே வந்து இந்தியா இருக்கும். உங்களுக்கு வந்து இது இருக்குது பாருங்கள், மும்பை ரீஜன் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு வருது பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே போட்டாச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து ஒன்று ஒன்றா ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மை வந்து ஒன்று ஒன்றா ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கனெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கனெக்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இங்கே போலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஒன்று ஒன்றா காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோஸ்ட்டை காப்பி பண்ணி, ஹோஸ்ட் வந்து எங்கே இருக்குது, ஓகே இங்கே இருக்குது. ஸோ N8N ஹோஸ்ட் வந்து சூப்பர் பேஸோடது இங்கே இருக்குது, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்குதுன்னா டிபி போர்ட் அப்படி கேட்குது. ஸோ போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த போர்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து யூசர் பாருங்கள், இதை வந்து காப்பி பண்ணிட்டு யூசரை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ அப்புறம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சோம்ல இங்கே மேலே, ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்ட். ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரல் டைம் ஜோன் இது வந்து இதே இருக்கட்டும். என்கிரிப்ஷன் கீ, இப்போ வந்து நம்ம என்கிரிப்ஷன் கீ வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே போய்ட்டு ஸோ கீ ஜென்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ACTE.ltd இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து 128 WEP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்கிரிப்ஷன் கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பர் பேஸ் சைடு வந்து எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டர் சைடு இருக்கிறத ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து N8N ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து என்ன வரும், இதே URL வரும், பட் ஆனால் N8N வரைக்கும் மட்டும்தான் வரும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து URL போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து திருப்பி அதையே வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நம்மளோட ஃபுல் ஃபைலுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து இந்த இடத்துல இந்த சூப்பர் பேஸ் இது தேவையில்லை, இந்த ரெண்டர் இந்த மூணுமே இது தேவையில்லை, இந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளோட ரெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து EV ஃபைல் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். என்விரானில் போய் ENV இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோன்னா சூப்பர் பேஸ் வந்து இது கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ பேக் எண்டுக்கோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது சூப்பர் பேஸில் இருக்கும், ஃப்ரண்ட் எண்டில் ரன் பண்ணுறது ஹோஸ்ட் பண்ணுறது எல்லாமே ரெண்டரில் இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு $7 நம்ம காப்பாற்றலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை காப்பி பண்ணதை அப்படின்னு நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம், இங்கே வந்து நீங்கள் .env கொடுத்துட்டு அதுக்கடுத்து இன்னும் நம்ம ஆட் பண்ணோம். என்ன ஆட் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம ரெண்டரோட டேட்டா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அடுத்து இந்த டேட்டா வெப்புக் URL இதையும் ஆட் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் டிப்ளாய் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் மோஸ்ட்லி இல்லை. ஓகே, இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் சேவ் அண்ட் டிப்ளாய் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் டிப்ளாய் கொடுத்தோன்னே நம்மளோட சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம போய் இங்கே ஈவெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா டிப்ளாய் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து டிப்ளாய் சக்ஸஸ்ஃபுல் லைவ்னு வந்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்ஹுக் பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆயிரும். வெப்புக்கும் போயிடும் நமக்கு வந்து, அப்புறம் இந்த லாகின் பிரச்சனையும் இருக்காது. ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம சூப்பர் பேஸ் கூட கனெக்ட் பண்ணனால அந்த பிரச்சனையும் போயிடும். ஸோ டிலேக்கு வந்து நம்ம அந்த செட்டப் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம லைசன்ஸ் கீ வந்து திருப்பி போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து அது ரீஸ்டார்ட் ஆகிறப்போ அது திருப்பி லைசன்ஸ் கீ கேட்கும். ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம வந்து இந்த எல்லா ப்ராப்ளமையும் வந்து ரெண்டர் சூப்பர் பேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நான் இதை இனிஷியலைஸ் ஆனோடனே உங்களுக்கு வந்து இதை ஸ்க்ரீனில் காட்டிடுறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அது தானாகவே வந்து செட்டப் ஆயிடுச்சு. நமக்கு வந்து லைவ்னு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த யூஆர்எல்க்கு போனீங்கன்னா திருப்பி வந்து உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து திருப்பி லாகின் கேட்குது. இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்னோடய ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறேன் இப்போதைக்கு. இல்லை இப்போது நான் இங்கே வைக்க போகிற பாஸ்வேர்டு தான் வந்து கிவ்அவேல கொடுக்க போகிற பாஸ்வேர்டு. ஸோ வந்து நான் பாஸ்வேர்டை வந்து நான் மறைச்சிட்றேன். ஸோ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ராஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு லைசன்ஸ் கீ எப்படி போடணும்னு சொல்லி தந்துட்டேன். ஸோ லைசன்ஸ் கீ போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த வெப்புக் மட்டும் காட்டிடுறேன். க்ராஸ் கொடுத்தாச்சு. இங்கே ஆட் பண்ணணும் வெப்ஹுக். இப்போ பாருங்கள், நம்மளோட யூஆர்எல் சேஞ்ச் ஆயிடுச்சு. na10.-giveaway.onRender. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிப்ளாய் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேருந்து ட்ரிகர் பண்ணுறப்போ எப்போ வேணால் இது வந்து கால் ஆகிக்கிறோம். ஏன்னா நீங்கள் இப்போ லேப்டாப் மூடி வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இது செல்ஃப் ஹோஸ்டட் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து N8 ஹோஸ்ட் பண்ணுறது, ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து அதை சஸ்டெயின் பண்ணுறது, அப்புறம் டிபி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோட எல்லா கிளிப்ஸையுமே வந்து நான் டைம் ஸ்டாம்பாக போட்டுறேன். ஸோ நிறைய கட்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அந்த இது ப்ராசஸ் ஆகுது பார்த்தீங்களா, நம்ம ஒரு இதை டிப்ளாய் பண்ணப்போ அப்போ வந்து கொஞ்சம் லேட்டன்சி இருக்கிறனால அது ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் டிலே ஆகுது. ஸோ நான் வந்து கட் பண்ணி தான் அதை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்புறம் மறக்காமல் நீங்கள் வந்து கீழே வந்து அந்த கிவ்அவேக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை தான் வந்து உங்களுக்கு வந்து கிவ்அவேவாக தரப்போகிறேன். அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போயிட்டு அவங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ், அதில் சில கொஷின்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதை மெயில் பண்ணுறேன். அதோட வின்னரை வந்து அடுத்த வீடியோவில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.